நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். ஈரோடு மாவட்டம் பண்ணாரி சத்தியமங்கலம் சாலையில் புலிகள் நடமாட்டம் உள்ளது. இருசக்கர வாகன ஓட்டிகளை மிரட்டி பதட்டத்துடன் திரும்பி ஓட வைத்தது. பெரிய 4 சக்கர வாகனத்தை கண்டதும் மீண்டும் வனப்பகுதிக்குள் புலி ஓடியது. பென்ஷன் பெறுபவர்கள் ஆண்டுக்கு ஒரு முறை PF அலுவலகம் சென்று லைவ் சர்டிபிகேட் கொடுப்பதற்கு பதிலாக மத்திய அரசு அறிவித்த வீடு தேடி வரும் டிஜிட்டல் லைவ் சர்டிபிகேட் முதியவர்களுக்கு முத்தான ஜாக்பாட்டை அறிவித்துள்ளது. இதற்காக வருங்கால வைப்பு நிதி அமைப்பும் அஞ்சல் துறையும் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன. மதுரை அப்பல்லோ கேன்சர் சென்டரில் டார்க் சாக்லேட் மூலம் மார்பக சுய பரிசோதனை விழிப்புணர்வு நடைபெற்றது. இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். மதுரை உஸ்லம்பட்டியில் தமிழக வியாபாரிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் ஈரோட்டில் டிசம்பர் 28ஆம் தேதி நடைபெறும் விவசாயிகள் உரிமை மீட்பு மற்றும் கடன் விடுதலை மாநாட்டிற்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. விவசாயிகள் பாதுகாப்பு சங்க நிர்வாகிகள் மற்றும் 58 கிராம பாசன விவசாயிகள் பலர் கலந்து கொண்டனர். மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7947789115 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.